நேரத்திலும் நாம் இந்த சங்கீதம் 14ஆம் அதிகாரத்தை தியானிக்க போகிறோம். முதலாம் வசனத்தை வாசிப்போமா? யாராகிலும் ஒருவர் வாசிங்க. தேவன் இல்லை என்று மதி கேட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான். ஆனா இங்க இருக்கிற யாரும் அப்படி நினைச்சிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். தேவன் ஒருவர் உண்டு. அவர்தான் நம்மை உண்டாக்கி இருக்கிறார். அவர் மூலமா இந்த உலகத்தில் உள்ள சகல காரியங்களும் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. உண்டானதோ எல்லாமே அவர் மூலமாய் தான் உண்டாயிருக்கிறது. ஆனா சிலர் சொல்லுவாங்க, இதெல்லாம் இயற்கையா வந்தது, எல்லாமே நடக்கிறதெல்லாம் இயற்கையா நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அப்படி அல்ல. உண்மையாகவே தேவன் ஒருவர் இருக்கிறார். அதை எல்லாரும் விசுவாசிக்கிறீங்கல்ல? ஹல்லேலூயா. அதே போல அடுத்த வசனம் பாருங்க. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரனை கண்ணோக்கினார். 2ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. இதுல யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒரு அக்கிரமக்காரன்னா அவன் எப்படிப்பட்டவனா இருப்பான், அவனுடைய குணாதிசயங்கள் என்ன? அவன் என்ன பண்ண மாட்டான், தேவனை தேட மாட்டான். அவன் யாரு? அக்கிரமக்காரன். கர்த்தரை தொழுது கொள்ளவே மாட்டான். தொழுது கொள்றதுன்னா என்னது? ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும். வழி விலகி செல்கிறவனா இருப்பான். தேவனை விட்டு வழி விலகி செல்கிறவனா இருப்பான். நன்மை செய்யாதவனா இருப்பான். மற்ற ஜனங்களை அப்பத்தை பட்சிக்கிறது போல என்ன செய்து கொண்டே இருப்பானா? பட்சித்து கொண்டே இருப்பானா. மற்ற ஜனங்களை வேதனைப்படுத்துகிறவனா இருப்பான். ஆலோசனையை அசட்டை பண்ணுகிறவனா இருப்பான். நாம இப்படிப்பட்ட கூட்டத்தாராய் நாம் இருக்கக்கூடாது. ஒரு நாள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகிற போது அவர் சொல்லுவார், அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் அப்படின்னு சொல்லுவார். அப்படிப்பட்ட அக்கிரமக்காரர்களா நாம் இருக்கவே கூடாது. நாம் தேவனை தேடுகிற ஒவ்வொரு நாளும் தேவனை தேடுகிறவர்களா இருக்கணும். கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களா இருக்கணும். ஒரு நாளும் அவரை விட்டு வழி விலகுகிறவர்களா இருக்கக்கூடாது. நன்மை செய்கிறவர்களா இருக்கணும். மற்ற ஜனங்களுக்கு நாம நன்மை செய்கிறவர்கள். ஒரு நாளும் ஒருவரையும் நாம வேதனைப்படுத்தவே கூடாது. மற்றவர்கள் நம்மை வேதனைப்படுத்தினாலும் கூட நம்முடைய வாயின் வார்த்தையினாலும் நம்முடைய கிரியையினாலும் மற்றவர்களை நாம் இந்த அக்கிரமக்காரர்களை போல நாம் வேதனைப்படுத்தவே கூடாது. ஆலோசனைகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்ல, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று கர்த்தர் சொல்லி, இந்த வேதத்தில் அநேக ஆலோசனைகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா ஆலோசனைகளையும் கேட்டு அதன்படி நடக்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். அதுக்கு பிறகு 5ஆம் வசனத்துல படிங்க. 5ஆம் வசனம் பாருங்க. நீதிமானுக்கு எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். நீதிமானை அவர் ஆசீர்வதிக்கிறது மாத்திரமல்ல, நீதிமானுடைய சந்ததியாரோடே கூட அவர் இருக்கிறாராம். அப்போ நாம் நீதிமான்களை வாழ்ந்தா நம்மோடு கூட கர்த்தர் இருப்பார். நம்முடைய பிள்ளைகளோடு கர்த்தர் கூட இருப்பார். நம் பிள்ளைகளோட பிள்ளைகள் கர்த்தர் கூட இருப்பார். பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டு காலத்துல பாத்தீங்கன்னா ஆபிரகாமோடு கூட கர்த்தர் இருந்தார். ஆபிரகாமின் மகன் பேர் என்ன? ஈசாக்கோடு கர்த்தர் இருந்தார். ஈசாக்குடைய மகன் யாக்கோபு. யாக்கோபோடு கூட கர்த்தர் இருந்தார். யாக்கோபுடைய மகன் யோசேப்பு. யோசேப்பின் சந்ததியை இப்படி ஆண்டவர் அவனையும் நீதிமானாக வாழ்கிற ஆபிரகாமையும் ஆசீர்வதித்தார். அவன் சந்ததியாரையும் ஆசீர்வதிக்கிறார். அதுக்கு அடுத்த வசனம், சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமா இருக்கிறார். சிறுமை அப்படின்னா என்ன? ஏதாகிலும் ஒரு குறை. எல்லாருடைய வாழ்க்கையிலுமே, இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதாகிலும் ஒரு சிறுமை கண்டிப்பாக இருக்கும். எனக்கு எந்த குறைவுமே இல்லை, நான் ரொம்ப நல்லா இருக்கேன்னு எந்த மனுஷனுமே சொல்ல முடியாது. ஒன்றா பணக்குறைவு இருக்கும், இல்லை சரீரத்தில் ஏதாவது சுகவீனங்கள் இருக்கலாம், நோய்கள் இருக்கலாம், ஏதோ ஒரு காரியம் இருக்கும். ஆனால் அந்த சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் எப்படி இருக்கிறாராம்? அடைக்கலமாக இருக்கிறார். ஒருவேளை மனுஷங்க அந்த நேரத்தில் கைவிட்டுடலாம்.
சுத்தி நம்ம 4 பக்கங்களும் அடைக்கப்படலாம். ஆனா நம்முடைய பரலோக வாசல் மட்டும் எந்த நேரத்திலும் நமக்காக எப்படி இருக்கு? திறந்தே இருக்கிறது. அதான் 7ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அத வாசிங்க. எங்க இருந்து தான் ரட்சிப்பு வரும்? சீயோனில இருந்து தான் ரட்சிப்பு வரும். அநேக நேரத்துல நாம நினைப்போம், இந்த மனுஷன் மூலமா எனக்கு ஒரு ரட்சிப்பு வந்துருமா அப்படின்னு நாம நினைப்போம். இந்த ஊழியக்காரர் மூலமா நமக்கு ஒரு ரட்சிப்பு வந்துருமா, இந்த சபையின் மூலமா நமக்கு ஒரு ரட்சிப்பு வந்துருமா, அப்படியெல்லாம் நாம நினைப்போம். ஆனா நமக்கு ரட்சிப்பு தருகிறது யார் தான்? கர்த்தர். அவரை நாம எப்ப நோக்கி பார்க்கிறோமோ அவர்தான் நமக்கு ரட்சிப்பு தருகிறவர். அடுத்து வாசிங்க. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும்போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். ஆஹ் யோபுடைய வாழ்க்கையை பாருங்க. அவன் ஒரு சிறுமைப்பட்டவன். அவனுடைய வாழ்க்கையில வந்த கஷ்டத்தை மாதிரி இந்த உலகத்துல யாருமே அனுபவித்திருக்க முடியாது. அப்படிப்பட்ட மகா பெரிய கஷ்டத்தை அனுபவித்தவன் யோபு. ஏன்னா ஒரே நாளில 10 பிள்ளைகளையுமே இழந்தான். ஒரு மரணம் நம்முடைய வீட்டுல நடந்தாலே நம்முடைய துக்கம் தாங்க முடியாது. அதுவும் ஏதோ வயதானவர்கள் மரித்தால் கூட இது வந்து பிள்ளைகள் மரிக்கும்போது நம்முடைய இருதயம் தாங்கவே தாங்காது. ஆனா 10 பிள்ளைகளையுமே ஒரே நாளில இழந்து போனான். அவனுடைய செல்வத்தை எல்லா செல்வங்களையுமே அவன் இழந்து போனான். செல்வமே இல்லாம வறுமையில வாழ்ந்திருக்கிறவர்களுக்கு கூட தெரியாது. ஆனா இவன் எல்லா செல்வத்தையுமே அனுபவித்தவன். ஆனா திடீர்னு எல்லாவற்றையும் இழக்கும் போது அவனுடைய மனநிலைமை எப்படி இருக்குன்னு பாருங்க. அது போல அவனுடைய சரீர சுகத்தை இழந்தான். 10 பிள்ளைகளும் இல்ல, மனைவி ஒரு பக்கம் அவனை வேதனைப்படுத்துகிறார்கள், நண்பர்கள் இன்னொரு பக்கம் அவனை வேதனைப்படுத்துகிறார்கள். அப்போ அவன் பிள்ளைகள் இல்ல, எந்த வருமானமும் இல்லை, எல்லா செல்வத்தையும் இழக்கிறான், பயங்கரமான ஒரு பிரச்சனைக்குள்ள இருக்கிறான். ஆனா அவன் எப்படியெல்லாம் புலம்பி தள்ளி இருக்கணும்ல. ஆனா அவனுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா அவ்வளவு விலையேற பெற்ற வார்த்தைகள் அவனுடைய வாயிலிருந்து வருகிறது. கர்த்தர் தந்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். தேவரே, நீர் சகலவற்றையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒன்றுமே தடைப்பட. அப்போ நமக்கு சிறுமைகள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்கு. சில நேரத்துல டாக்டர்ஸ் கைவிட்டுருவாங்க, மெடிசன் கைவிட்டுரும், எல்லாமே கைவிடப்பட்ட சூழ்நிலையா இருக்கும். ஆனா அந்த நேரத்துல நாம செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? தேவரீர் நீர் சகலவற்றையும் செய்ய வல்லவர். இப்படி நாம் நடக்கும்போது, போகும்போது, வரும்போது, உட்காரும் போதெல்லாம் ஆண்டவருடைய முகத்தை மாத்திரம் யார் நோக்கி பார்க்கிறாங்களோ, ஆண்டவரை நீங்க செய்வீங்க, என் வாழ்க்கையில நீங்க அற்புதத்தை செய்வீங்க, அதிசயங்களை நீங்க செய்வீங்கன்னு யாருடைய கண்கள் எல்லாம் அவரை மாத்திரம் நோக்கி பார்க்கிறதோ நிச்சயமாய் அவர்களுக்கு தான் என்ன கிடைக்கும்னா, இந்த சிறையிருப்பை திருப்பும்போது யாக்கோபுக்கு களிப்பு, இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சி. நம்ம எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளை எதிர்பாராத நேரத்துல நமக்கு தந்து நம்மை ஆச்சரியப்படுத்துகிற, நமக்கு களிப்பை உண்டாக்குகிறவர் தான் நம் தேவன். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். கர்த்தர் இந்த வார்த்தைகளின் மூலம் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் செய்த நன்மைகளை சபையின் மத்தியிலே சாட்சியாய் சொல்கிற நேரம்